தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பங்குனி மாதம் 14/3/2024 வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி பஞ்சமி திதி பரணி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் ராகு என இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் மீனராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் அல்லது மச்ச மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெறுகின்றது, மேலும் மனிதர்களின் திருமணங்களும் நடைபெறுகின்றன. பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாக அமைகின்றது. மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று இந்த பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் அரங்கேறியுள்ளது. மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த நல்ல பலன்களை தரும். 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தை தருகின்ற மாதம் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் முறையாக நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும். அரங்கனை விபீஷ்ணர் பெற்றுக்கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். அது மட்டுமா, அரங்கன் அமர்ந்து கொண்டு காவிரிக்கும் கொள்ளிடத்திற்குமான இடத்தை திருவரங்கம் என அமைத்து திருத்தலமாக்கியதும் இந்த பங்குனி மாதத்தில் தான். சிவனாருக்கு உகந்த மாதம் இந்த பங்குனி மாதம். அதேபோல் அரங்கனை போற்றுகின்ற மாதமாகவும் திகழ்கின்றது இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திர நாள் மிகவும் விசேஷமானது. இந்த நாளில்தான் முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசிப்பார்கள். அதேபோல் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதமிருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதேபோல் பங்குனி மாதத்தில் தேய்பிறையில் வரும் ஏகாதேசியை விஜயா ஏகாதேசி என்பார்கள். எத்தனை தடைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கி எடுத்த காரியத்தில் வெற்றியை அளிக்கக்கூடியது விஜயா ஏகாதேசி. பங்குனி தேய்பிறை விஜயா ஏகாதேசியில் பெருமாளை தரிசிப்பதும் துளசி மாலை சார்த்தி பிரார்த்தனை செய்வதும் மகத்தான பலன்களை வழங்கும். நாம் பெருமாளிடம் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். மேலும் இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் பங்குனி 1ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். பங்குனி 13ஆம் தேதி புதன் மீனராசியில் நீச்சம் பெறுகிறார் மற்றும் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பயிற்சி மற்றும் நீச்சம் வக்ரம் ஆகிய இந்த நிலையினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் விரும்பியபடி திருப்தியுடன் நிறைவேற இருக்கின்றது. மாதம் தொடங்கி 8வது தினத்திற்கு பிறகுதான் நீங்கள் திட்டமிட்டு இருப்பதை விட, இலக்கு வைத்திருப்பதை விட ஒருபடி மேலாக அனுகூல அதிர்ஷ்டங்களை சந்திப்பீர்கள். மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவும் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு பகவானும் ஆட்சியாக 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவானும் அனைத்து விஷய நெருக்கடிகளையும் சரி செய்து தருவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் அதிர்ஷ்ட வலிமையோடு சுழல்வதால் நன்மைகளை வழங்கப் போகின்றார்கள். 3ஆம் இடத்து அதிபதியான சூரியன் ராகுவுடன் மாதம் முழுவதும் நிற்கப் போகின்றார். வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய வகையில் இனம் புரியாத கவலைகளும் மருத்துவ விரயங்களும் ஏற்படலாம். ஆனாலும் பாதகம் ஏதும் இல்லை. சிக்கல்களும் வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழல்களும் நல்லபடியாக முடிவுக்கு வரும். குடும்ப நிலைமை உயர்வு நிம்மதி இனிமைகளுடன் நகரும். பொருளாதார விஷயங்களால் பாதிப்பு ஏற்படாது. ஆரோக்கிய விஷயங்களால் ஏற்பட்டு இருக்கின்ற தொல்லை தொந்தரவு, நிம்மதி குறைவு, பயண விரய செலவுகள் அனைத்தும் ஒழுங்காகும். உத்தியோகம் பணி பொறுப்பு விஷயங்களில் தொடர் ஏற்றங்கள் காத்திருக்கின்றன. கடந்த 2.5 ஆண்டுகளாக குடும்பத்துக்குள்ளும் தொழில் நிர்வாக பதவி பணி பொறுப்பு இடங்களிலும் ஏற்பட்டு இருக்கின்ற அனாவசிய சச்சரவு ஒன்று தீர்வுக்கு வரும். இளம் இருபாலருக்கும் சட்டென்று திருமண கனவு பூர்த்தியாகும். அனைவருக்கும் மாதம் தொடங்கி 2 வாரங்கள் கடந்த பிறகு பொன்பொருள் சேர்க்கைகளும் சொத்து பத்து சம்பந்தப்பட்ட நன்மைகளையும் கொடுக்க போகின்ற உயர்வுகரமான மாதம் இந்த மாதம்.
மேலும் மாதத்தின் முதல் நாளிலேயே கும்பராசிக்கு செல்லும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் அங்கு உள்ள சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். இந்த முரண்பாடான கிரக சேர்க்கை அவ்வளவு நல்லதல்ல. உங்கள் ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவரோடு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இணைவதால் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். சொந்தங்களாலும் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து அலைமோதும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் கெடுபிடி மன வருத்தத்தை தரும். சிக்கல்களில் இருந்து விடுபடவும் செல்வ வளம் குறையாமல் பார்த்து கொள்ளவும் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடும் செவ்வாய்க்கிழமை தோறும் அங்காரக வழிபாடும் செய்வது நல்லது. மேலும் பங்குனி 13ஆம் தேதி மீனத்தில் சஞ்சரிக்கும் புதன் வக்ரம் பெறுகின்றார். ஏற்கனவே அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் புதன் இப்பொழுது வக்ரமும் பெற்று வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவு கூடும். பிறருக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். விற்பனை செய்த சொத்துக்களால் பிரச்சனைகள் உருவாகலாம். 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக புதன் விளங்குவதால் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பயணங்களால் எந்த ஒரு பலனும் கிடைக்காது. தாய் வழி ஆதரவு குறையும். மேலும் மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். சகாயஸ்தானாதிபதி சூரியனோடு ராகு இணைவதால் தொழில் பங்குதாரர்களின் மூலமாக தொல்லைகள் ஏற்படும். நடக்கும் தொழிலை விட்டுவிடலாமா என்று கூட நினைப்பீர்கள். நல்லவர்களின் தொடர்பு விலகும். நீங்கள் எடுத்த எந்த முடிவும் சரியாக அமையாமல் பிரச்சனைகளை அதிகரிக்க வைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் என்ன செய்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். ராகு கேதுகளுக்கு உரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் மன அமைதி பெற வழிபிறக்கும். பொது வாழ்வில் ஒரு சிலருக்கு வீண் பழிகள் ஏற்படலாம். ஒரு சிலர் நல்ல பொறுப்பில் இருந்து மாற்றப்படலாம். மேலும் பங்குனி 19ஆம் தேதி மீனராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். அது அவருக்கு உச்ச வீடு. மேலும் அவர் ஏற்கனவே மீனத்தில் இருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் நீச்சபங்க ராஜ யோகத்தையும் உருவாக்கின்றார். எனவே இக்காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். மகிழ்ச்சிக்கு உரிய தகவல் நிறைய வந்து சேரும். சிக்கல்களும் சிரமங்களும் அகலும். திடீர் வரவு வந்து வளர்ச்சியை அதிகரிக்க வைக்கும். அசையா சொத்துக்களில் முதலீடு செய்ய முன்வருவீர்கள். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. பொருளாதாரம் உச்சம் பெறும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்படுவது நல்லது. மறைமுக எதிர்ப்புகளால் மனக்கலக்கம் ஏற்படும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய பாதை புலப்படும். எதிர்பார்த்த லாபம் எளிதில் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாத கடைசியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. கௌரவம் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகள் தங்களின் பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவோடு படிப்பில் வெற்றி காண்பீர்கள். கலைஞர்கள் போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் வரலாம். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் உண்டு. பெண்களுக்கு வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்ட உயர்வு திருப்பங்கள் ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி உயர்வுகளுக்கான சாதக மேன்மைகள் உண்டாகும். விவசாயிகளுக்கு புதிய மண்மனை மற்றும் மதிப்புமிக்க நிலம் ஒன்றை வாங்கப் போகின்றீர்கள். கலைஞர்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாமல் உங்கள் துறை சார்ந்த வகையில் அதிர்ஷ்டத்தை அடைவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற கட்சி ரீதியான உயர் பதவி உண்டு. இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் பூசம், மகம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, பரணி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் மார்ச் 14, 16, 17, 20, 22, 23, 25, 27, 28 மற்றும் ஏப்ரல் மாதம் 1, 3, 5, 7, 9, 10, 12, 13. இந்த மாத புதன் கிழமைகளில் ஸ்ரீ நவக்கிரக புதனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.